ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உண்டியலில் பணம் சேமிப்பவர்களும் சேமிக்க இனிமே தான் நான் தொடங்க போகிறேன் அப்படின்றவங்களும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்க இது. அது இல்லாமல் நம்ம செய்கிற ஒரு மாத சேமிப்புலேயே, அதாவது உண்டியல் சேவிங்ஸ்லேயே, அதை அடுத்த மாதமே எப்படி லாபமாக்குறது அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க. நம்ம உடல்நல ஆரோக்கியத்திற்கு நம்ம எப்படி வேலைக்கு கரெக்டாக சாப்பிட்டுட்டு நம்ம உடற்பயிற்சி செஞ்சு அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோமோ, அதுபோல் நம்ம வாழ்க்கை சிறப்படைகிறதுக்கும் சேவிங்ஸ் அப்படின்றது முக்கியங்க. அதுவும் நம்ம எதிர்காலத்தில் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா, ஒரு பண நெருக்கடி நேரத்தில் நமக்கு உதவியாக இருக்கணும்னா நிகழ்காலத்தில் நம்ம சேமிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. இதுவரையிலும் சேமிக்கலை அப்படின்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க, இன்னையிலிருந்து சேமிக்க தொடங்குங்க. ஏன்னா நம்ம சேமிக்கணும்னு நினைக்கிறதே ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல விஷயம். அந்த நல்ல விஷயத்தை இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. டெய்லி நீங்கள் அமௌண்ட் போடணும், ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உண்டியல் சேவிங்ஸ் பற்றி நம்ம பேசலாம். உண்டியலில் நான் டெய்லி அமௌண்ட் போட்டுகிட்டே வரேன், என்கிட்ட காசு இல்லாத போதும் நான் போடணும். அது எப்படி போடணும் அப்படின்றத டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒரு விஷயத்தை தொடங்கும் போது கரெக்டாக செஞ்சுட்டே வருவோம். அதுவுமே கொஞ்ச நாள் வரலும் தான் அப்படி மெயின்டைன் பண்ண முடியும். பலரால் அதை கண்டினியூவாக செய்ய முடியாது அப்படின்றது தாங்க உண்மை. இதுவே நம்ம கூட யாராவது சேமிச்சிட்டு இருந்தாங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டாக யாராவது இருந்தாங்கன்னா நம்மளும் சேமிப்போம். அவங்கள பார்த்து நம்ம தொய்வடையும் போதெல்லாம் அவங்கள பார்த்து நம்ம சேமிக்கலாம். நம்ம சேனலில் 30 days சேலஞ்சாக ஜனவரி 1லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நீங்களும் சேமிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என் கூட சேர்ந்து நீங்களும் சேமிங்க. உண்டியலில் ஃபர்ஸ்ட் 2 types ஆஃப் உண்டியல் இருக்குங்க. ஒன்று ஓப்பன் டைப், இன்னொன்று க்ளோஸ்டு டைப். அதே போல் உண்டியல் சேவிங்ஸ் பண்ணுறவங்களையும் 2 types ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உண்டியலில் அமௌண்ட் போட்டுகிட்டே வரவங்க அதை எடுக்காமல் மெயின்டைன் பண்ணிகிட்டே அவங்களோட டார்கெட்டை அச்சீவ் பண்ண பிறகு தான் அதை எடுப்பாங்க, அதாவது எண்ட் ஆஃப் த இயர். அப்படி இல்லைனா உண்டியல் ஃபுல்லான பிறகு அவங்க எடுப்பாங்க. இன்னொருத்தவங்க உண்டியல் சேவிங்ஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க, உண்டியல் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. ஒரு எமர்ஜென்சினா அந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணிடுவாங்க. அவங்களுமே கோல் செட் பண்ணுவாங்க, உண்டியல் நம்ம சேவிங்ஸ் பண்ணி ஏதாவது வாங்கணும் அப்படின்னுட்டு. ஆனால் அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த அமௌண்ட்டை எடுத்து செலவு பண்ணிடுறாங்க இல்லையா, அவங்களுக்கு க்ளோஸ்டு டைப் உண்டியல் தாங்க பெட்டர். அமௌண்ட்டை எடுக்காமல் தொடர்ந்து போட்டுகிட்டே வரவங்க, என்ன கஷ்டம்னாலும் அதை எடுக்காமல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஓப்பன் டைப் உண்டியல் பெஸ்ட்டுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் சேமிக்கிற 1 month அமௌண்ட்டை நீங்கள் அப்படியே எடுத்து 500க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை அப்படியே எடுத்து பேங்க்கில் ஆர்டியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மந்த்தும் இந்த மாதிரி உங்களோட 1 month சேவிங்கை எண்ட் ஆஃப் த மந்த்து நீங்கள் போய் பேங்க்கில் ஆர்டி ஓப்பன் பண்ணி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா அந்த இயரில் உங்களுக்கு அந்த அமௌண்ட்டுக்கான வட்டியும் கிடைக்கும், அந்த அமௌண்ட்டும் கிடைக்கும். இதுவே நீங்கள் உண்டியல்லே வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அமௌண்ட்டு அதிகரிக்காது. அடுத்தடுத்து நீங்கள் என்ன போடுறீங்களோ அது அப்படியே தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் உண்டியல்லேருந்து நான் அமௌண்ட்டு எடுக்க மாட்டேன் அப்படின்றவங்க மட்டும் ஓப்பன் டைப் உண்டியல் வாங்கி அதில் சேமித்து அமௌண்ட்டை பேங்க்கில் போட்டு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். நான் எடுத்துருவேன், செலவு பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறவங்க க்ளோஸ்டு டைப் உண்டியலை ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதுபோல் பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.